ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பல்லி, எலி, கரப்பாம்பூச்சி, ஈக்கள் இதனோட தொல்லைகள் நம்ம வீட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். சிங்கில் பல்லிகள்லாம் அந்த மாதிரி உணவுகள் சாப்பிட வரும். கரப்பான்பூச்சி கண்ட கண்ட இடங்கள்லாம் நம்ம கிச்சன் மேடையில் சிங்கில் எல்லாம் ஊறிட்டுருக்கோம். எலிகள்லாம் வெஜிடபிள்லாம் வாங்கி வச்சோம்னா நாஸ்தி பண்ணும். கார் ஒயரெல்லாம் கடிக்கும். வீட்டில் இருக்க சிஸ்டம் ஒயருக்கு பின்னாடி இதெல்லாம் கடிக்கும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கி வச்சுருந்தோம்னா அது தொல்லை பண்ணும். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வேஸ்டேஜ் பண்ணும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே எத்தனையோ நம்ம கெமிக்கல் லிக்விட் நம்ம வாங்கி ஸ்ப்ரே பண்ணியிருப்போம். கண்டிப்பாக அதனோட தொல்லை தாங்கியிருக்க முடியாது. அதுக்கு உண்டான ஒரு ஹோம் ரெமெடி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் ஒரு ஹெல்த் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகம் நம்ம விலை கொடுத்து எதுவும் வெளியில் வாங்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பல்லி, கரப்பான் பூச்சி, எலிகள் தொல்லையை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வீட்டில் இருக்கிற டூத் பேஸ்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். டூத் பேஸ்ட்னால் இந்த பிராண்டு தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட எந்த டூத் பேஸ்ட்டு இருக்கோ, வெள்ளை கலர் டூத் பேஸ்ட்டு எது இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி கோல்கேட் பேஸ்ட்டு எடுத்திருக்கேன். இப்போது இந்த பேஸ்ட்டு கூட நம்ம ரெண்டு எஃபெக்டிவான பொருள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சின்ன வெங்காயம் கூட நீங்கள் ஒரு 10 வெங்காயம் எடுத்துகிட்டு அதனோட ஸ்கின்னெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இடி உரல் இருந்தால் இடி உரலில் நச்சு எடுத்துக்கோங்க. இடி உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்காக இதனோட தோல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது இதை நம்ம 4 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மிக்சியில் ஃபுல்லாக போட்டு அரையாது. அதனால் நம்ம 4 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மிக்சியில் நம்ம அரைக்கும் போது நமக்கு லிக்யூட் கன்சிஸ்டன்சி அதிகமாக கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட நம்ம அரைக்கலாம். இல்லை நீங்கள் அம்மியில் இடி உரலில் அரைக்கிறனாலும் நீங்கள் அரைச்சிக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ நாளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஆப்ப சோடா நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஆப்ப சோடா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆப்ப சோடா போடுறதுனால அது ஒரு காரத்தன்மை கிடைக்கும். அதுக்காக நம்ம ஆப்ப சோடா ஆட் பண்ணுறோம். வெங்காயமும் நல்ல ஒரு காரத்தன்மை தான். இது கூட நம்ம பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டூத் பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், ஆப்ப சோடா, பேஸ்ட்டு இது 3 மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 1/2 ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி விடாதீங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் கூட தப்பு இல்லை. நம்ம ஃபில்டர் பண்ண தான் போகிறோம். அதனால் நம்ம பேஸ்ட்டாக அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு கண்ணாடி பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி மாற்றி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுல் நான் எடுத்திருக்கேன். ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ண முடியாது. நம்ம நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைக்கலை, அது ஹோல்ஸ் வழியாக அடைச்சிக்கும். அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம். கடைகள்லாம் இதுக்காக நம்ம எலிகளை விரட்ட, கரப்பான் பூச்சி விரட்டுறதுக்கெலாம் நம்ம கிட்ஸ் வாங்கி வச்சுருப்போம். அதெல்லாம்
கெமிக்கல் குழந்தைங்க இருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஹிட்டெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது. அதனால் இந்த மாதிரி நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கெமிக்கலே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க கரப்பான்பூச்சி ஆகட்டும், பல்லி ஆகட்டும் நம்ம துரத்தி விட்டுடலாம். ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ நாளைக்கு வச்சுக்க முடியும் அப்படின்லாம் இல்லை, அப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கரப்பான்பூச்சி பல்லிலாம் உங்கள் வீட்டு பக்கமே நெருங்காது. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்ஸு. நல்லா ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த சக்கையெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த ஜூஸை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபில்ட்ரு பண்ண இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் இதை அப்படியே வச்சுடுவோம். இதுவும் நம்ம ஒரு டிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னு சொல்கிறேன். இதை அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதவங்க எல்லார் வீட்லேயும் ஜூஸ் வாங்குவோம் இல்லையா, ஜூஸ் பாட்டில் வச்சுருப்பீங்க. அந்த ஜூஸ் பாட்டிலோட மூடியில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் கூட நீங்கள் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நான் எங்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுனால நான் இன்றைக்கி ஸ்ப்ரே பாட்டிலில் தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லிக்யூடு கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நம்ம சமையல் பண்ணுற எந்த ஒரு பாத்திரத்துலேயும் பயன்படுத்தக்கூடாது. அதுக்காக நான் ஒரு ஸ்வீட் பாக்ஸை எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுட்லாம் வாங்கினீங்கனாலும் ஃபுட் பாக்ஸு, இந்த காளாலாம் வாங்கினோம்னா அதுக்கு பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது கூட இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் இந்த லிக்யூடை ஆட் பண்ணி அந்த பொருளை நீங்கள் போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நான் அது என்ன பொருள் இது கூட நம்ம சேர்த்த போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டெட்டால் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். டெட்டால் நான் சின்ன பாட்டில் தான் நான் வச்சுருந்தேன். அதனால் சின்ன பாட்டில் சின்ன மூடியில் நான் ஒரு மூடியை ஆட் பண்ணுறேன். நீங்கள் டெட்டால் பெரிய மூடியில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஆஃப் மூடி போதும், அரை மூடி மட்டும் நீங்கள் இந்த லிக்யூட் கூட நீங்கள் கலந்துக்கோங்க. ஊற்றி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த வெங்காயம் பேஸ்ட்டு, ஆப்ப சோடா கலந்து இந்த ஜூஸும் டெட்டாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து வர்ற அளவுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கலந்து கொடுத்துருங்க. நான் இந்த லிக்விட் நான் யூஸ் பண்ணதுலேருந்து எங்கள் வீட்டில் கரப்பான்பூச்சி தொல்லையே இல்லை. கரப்பான்பூச்சியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி எங்கள் சிங்கில் கிச்சன்லலாம் நிறைய போயிட்டுருக்கோம். இப்போ கரப்பான்பூச்சி தொல்லையே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த லிக்யூடை நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து கொடுத்துடலாம். பாருங்கள், கலந்து எடுத்துட்டோம். கலந்த பின்னாடி இந்த மாதிரி தான் கலரில் இருக்கும். இப்போது நம்ம இந்த லிக்யூடை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு ஃபனல் இருந்தால் ஃபனல் வச்சு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் அப்படியே தான் ஊற்றும் போது கொஞ்சம் கீழேலாம் பட்டுருச்சு. இப்போ நான் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க இந்த ஸ்ப்ரேவை நம்ம எங்கெங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த டேபிளுக்கும் அடியிலலாம் பல்லி அது அடிக்கடி போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஹோல்ஸ் வழியாக பல்லிகள் வரும் போகும். அந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்ப்ரேவை. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவர் ஓரங்களில், கதவுக்கும் அடியில், பீரோவுக்கும் அடிப்பகுதியில், ஃப்ரிட்ஜுக்கும் அடிப்பகுதியில், இந்த மாதிரி கரப்பான்பூச்சி இந்த மாதிரி செல்ஃபில் பாத்திரங்கள்லாம் வச்சுருப்போம். அந்த கபோர்டில் நம்மளோட யூபிஎஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த சைடில் சிலிண்டருக்கும் அடியில் ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ் வழியெல்லாம் கரப்பான்பூச்சி நிறைய வரும். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டவ்வுக்கும் பின்பகுதியில், டைல்ஸ் ஓரங்களில், அடுப்புக்கும் பின்பகுதி டைல்ஸ் ஓரங்களில், இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம் தாராளமாக. அந்த மாதிரி பகுதியில் தான், அந்த இருட்டாக இருக்க பகுதியில் தான், வெளிச்சம் கம்மியாக இருக்க பகுதியில் தான் அந்த கரப்பான்பூச்சி பல்லி நடமாட்டம் இருக்கும். நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சக்கையை இந்த மாதிரி
ஸ்ப்ரே பண்ண முடியாத இடங்களில் ஒரு நியூஸ் பேப்பரில் அந்த சக்கையை வச்சுட்டிங்கன்னா கரப்பான் பூச்சி கண்டிப்பாக வராது. நம்மளோட அக்சசரிஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கப்போர்டில் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸ்ப்ரே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துலையும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் இந்த சக்கையை வச்சுட்டிங்கன்னா அந்த பக்கம் கண்டிப்பாக கரப்பான் பூச்சி பல்லி எதுவுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கும் பக்கத்தில் கூட நீங்கள் இந்த சக்கையை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மீதம் இருக்க இந்த ஸ்ப்ரே பாட்டிலோட தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இது கூட இன்னொரு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு டம்ளர் நார்மல் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த தண்ணியில் 2 டம்ளர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மாப்பு, இப்போ ஒட்டடை ஸ்டிக்கு உங்கள் வீட்டில் இருந்தால் இதில் டிப் பண்ணி எடுத்து நீங்கள் உங்கள் சுவர் ஓரங்களெல்லாம் தொடச்சி விட்டுருங்க. உங்கள்கிட்ட ஒட்டடை அடிக்கிற ஸ்டிக்கு இல்லை அப்படின்னா, என்கிட்டையும் ஸ்டிக்கு இல்லை ஒட்டடை அடிக்கிறது, நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்டிக்கில் இந்த மாதிரி காட்டன் கிளாத்து துண்டு இருந்தாலும் சரி, இல்லை சாக்ஸ் இருந்தாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சுவர் ஓரங்களில் இந்த மாதிரி நம்ம தொடச்சி கொடுக்கும்போது பல்லியும் வராது, மற்றபடி ஒட்டடையும் ஒட்டாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டேன். நீங்கள் வாரம் ஒரு டைமாவது இந்த மாதிரி சுவர் ஓரம் மூலை முடுக்கெல்லாம் நீங்கள் இப்படி தொடச்சி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒட்டடை பூச்சியே வராது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது கூட நீங்கள் ஒரு கற்பூரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவர் ஓரங்களில் எல்லா பகுதியிலையுமே நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி கொடுத்துருங்க. நான் எல்லா பகுதியிலையுமே 4 மூலையும் இந்த மாதிரி தொடச்சி கொடுத்துட்டேன். எல்லா ரூம்லேயுமே அந்த மாதிரி தொடச்சி கொடுக்கும்போது நமக்கு ஒட்டடை அடிக்கிற வேலையும் மிச்சமாகும், ஒட்டடையும் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னென்னு பார்க்கலாம். வாரம் டெய்லியும் ஒரு கீரை உங்கள் உணவில் சாப்பிட்டு வாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை, நீங்கள் டேப்லெட்டே எடுக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வல்லாரக்கீரையை பற்றி தான் சொல்ல போகிறேன். வல்லாரக்கீரை நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால குழந்தைங்க படிப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். படிக்கிற குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா அடிக்கடி வல்லாரை சட்னி, வல்லாரை பொரியல், பருப்பில் வல்லாரைக்கீரை போட்டு கொடுங்க, தோசையில் போட்டு கொடுங்க, ஸ்நாக்ஸ் போண்டா வகையில் போட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வல்லாரக்கீரை சாப்பிட்றதுனால ஆறாத புண்களை கூட ஆறி போகும். அது மட்டும் இல்லாமல் தொண்டைக்கட்டு, சளி, காய்ச்சல் குறைய உதவும். பல் பிரச்சனையே வராது ஃப்ரெண்ட்ஸ். தோல் நோய்களை குணமாக்கும். பெரியவங்களுக்கு மூட்டு வலியை குறைக்கும். மன அழுத்தம், பதட்டம் வராமல் தடுக்கும். இதில் விட்டமின் சி அதிகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாத வாரம் 2 முறை இந்த கீரையை நீங்கள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.